பிரைஸ் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருக்கு நான் மனதார நன்றி சொல்கிறேன். என்னோட கூட சங்கீதம் 46வது அதிகாரம் எடுத்துக்கோங்க, 11வது வசனம். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஆமீன். யார் நம்ம கூட இருக்கா? சேனைகளின் கர்த்தர் நம்ம கூட இருக்காராம். சேனைகள்னால் வானத்தில் இருக்கிற சேனைகள், பூமியில் இருக்கிற சேனைகள். நம்ம தான் பூமியில் இருக்கிற சேனைகள். வானத்தில் இருக்கிற சேனைகள்னாக்க இந்த நட்சத்திரங்கள், ஆகாய மண்டலத்தில் ஆண்டவர் உருவாக்கி இருக்கிற சூரியன், சந்திரங்கள், அப்புறம் அவரோடு கூட இருக்கிற அந்த தேவ தூதர்கள் எல்லாம் வானத்தின் சேனைகள். பூமியின் சேனைகள் நம்ம. ஸோ சேனைகளுக்கு கர்த்தர் நம்மளோட இருக்கார். ஸோ நம்மளோட கர்த்தர் நம்ம கூட இருக்காரு. யாக்கோபின் தேவன், ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன், நம் தேவன். நம் தேவன் எப்படி நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்காராம். உயர்ந்த அடைக்கலம்னாக்க ஒரு ஹை ப்ரொடெக்ஷன். நம்மளுக்கு அதை விட வேறு எதுவுமே பாதுகாப்பே கிடையாது. அப்படிப்பட்ட ப்ரொடெக்ஷன் கொடுக்கக்கூடிய ப்ரொடெக்டராக நம் தேவன் நம்ம கூட இருக்கார். அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு இருக்கிறச்சு. வேறு எதை பற்றி நம்ம கவலைப்படணும்? யாரை பற்றியும் எதை பற்றியும் நம்ம கவலைப்பட தேவையில்லை. நம்ம நிச்சயமாக தேவனால் நம்மளும் நம்ம பிள்ளைகளும் குடும்பமும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம்ம விசுவாசித்து அப்படிப்பட்ட தேவனோட ஜனமாக இருக்கிற நம்ம பாக்கியவான்கள், பாக்கியவதின்னு சொல்லி எந்த பயமும் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவரை சார்ந்து கொண்டு இந்த வசனத்தை நீங்கள் அறிக்கையிட்டு பாருங்கள். சங்கீதம் 46 முழுசாகவே நீங்கள் படித்து பாருங்களேன். அவர் யுத்தங்களையும் இது எல்லாத்தையும் உலகத்தின் கடைசி படியந்த வரைக்கும், அதாவது அது அவர் அந்த வசனம் எப்படி இருக்குன்னாக்க பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஒய்ய பண்ணுறாராம். குடும்பத்தில் பிரச்சனை, ஸ்கூலில் பிரச்சனை, காலேஜில் படிக்கிற இடத்துல பிரச்சனை, இல்லை உங்கள் வேலை ஸ்தானத்தில் பிரச்சனை, இல்லை அதாவது நம்ம இருக்கிற தேசத்தில் சண்டை, அக்கம் பக்கத்தில் சண்டை, அது எல்லாம் எப்படிப்பட்ட யுத்தமாக இருந்தாலும் அதை ஓய பண்ணுகிற தேவனாக இருக்கிறாராம். ஸோ அப்படிப்பட்ட தேவன் உங்கள் குடும்பத்தில், உங்கள் சூழ்நிலை, நீங்கள் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் எனக்கு அடைக்கலம், உயர்ந்த அடைக்கலமாக இருக்கா நீங்கள் அறிக்கையிட்டு பாருங்கள். நிச்சயமாக தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எல்லா யுத்தத்துக்கும், நாச மோசத்துக்கும் விலக்கி பாதுகாப்பார். வாங்க நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரின் மிகவும் பெரியவர், பெரியவர், பெரியவர் எங்களோடு இருப்பதற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. யாக்கோபின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். எங்கள் தேவன் நீர் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறீர். அதற்காக உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனங்கள் எந்த சூழ்நிலையில் எந்த விஷயத்துக்காக பயந்து கொண்டிருக்கிறாங்களோ, கலங்கி கொண்டிருக்கிறாங்களோ, ஆண்டவரே, பிள்ளைகளோட வாழ்க்கை விஷயமா இருக்கலாம், இல்லை பெற்றோர்களை குறித்த கவலையாக இருக்கலாம், பாரமாக இருக்கலாம், உடன் பிறந்தவர்கள், சகோதர சகோதரிகள், ஃப்ரெண்ட்ஸை பற்றி, இல்லை தன்னுடைய எதிர்காலத்தை குறித்த பயமாக இருக்கலாம் ராஜா. அப்படிப்பட்ட பயப்படுகிற யுத்தம் வருமோ, பிரச்சனை வருமோ, போராட்டம் வருமோ, ஒரு கலக்கத்துக்கு இருக்கிற அந்த சூழ்நிலை அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையில் தேவனே உம்முடைய வார்த்தை கடந்து செல்வதாக. சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்றும், ஆண்டவரை யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அவர் பாதுகாப்பார், அவர் சுமப்பார், அவர் ஏந்துவார், அவர் தப்புவிப்பார் என்று உணர்ந்து உம்மை அண்டிக் கொண்டு உம்மையே சார்ந்து இருக்க உம்முடைய தெய்வீக பலன் அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய பாதுகாப்பு அவர்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமீன், ஆமீன். God bless you.